அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் மரவள்ளி செடியில் இருக்கிற மாவுப்பூச்சி மற்றும் ரூகோஸ் வெள்ளை இதனோட கட்டுப்பாடு, இதற்கான தீர்வு, இதை நம்ம பார்க்க இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இது மாவுப்பூச்சிக்கும் ரூகோஸ் வெள்ளை இந்த இரண்டுக்கும் ரெண்டும் வெவ்வேறு. நான் பார்ப்பதற்கு ஒரே போல் தெரியும். அதாவது மாவுப்பூச்சிங்கிறது இலையில் அடியில் ஒயிட் கலரில் பிசின் மாதிரி வச்சு ஒயிட் கலரில் இருக்கும். அது மாவுப்பூச்சி. ரூகோஸ் வெள்ளைங்கிறது அடி இலையில் ரவுண்டாக முட்டை மாதிரி வச்சு அந்த இலையே கருப்பாயிடும். இதுக்கான தீர்வு என்னங்கன்னா, ரூகோஸ் வெள்ளைக்கு டேண்டட்ஸு 1 லிட்டர் தண்ணிக்கு அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.6 கிராம், 10 லிட்டர் தண்ணிக்கு 6 கிராம். அதே மாதிரி நம்ம ஸ்டார்டின் பவர், அதாவது இமிடா குளோப்ரிட்டும் ப்ளஸ் அசிபேட்டும் கலந்த பவுட்ரு டேங்க்கு 25 கிராம், அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு. இதை எடுத்து நம்மளை மேல் தெளிப்பு, மருந்து தெளிப்பு கொடுக்கணும். மருந்து தெளிப்புனா நம்ம போய் நம்ம ஸ்ப்ரேயர் மேன்ஸு உள்ளே போய் அடிக்க முடியாது. அதனால் நாம் ட்ரோன் மெத்தடை பயன்படுத்தணும். அதுதான் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா பூச்சிகள் அனைத்தும் கண்ட்ரோல் ஆகும். இதே விவசாயிகள் பார்த்து, இது பெரிய உங்களுக்கு விளைச்சல் குறைபாடு வர்றது மரவள்ளியில் மாவு பூச்சியும் வெள்ளை, அடுத்தது செம்பேன், இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால் இது பூச்சி தாக்குதலுக்கான என்ன பூச்சி தாக்கி இருக்குது, அதுக்கான மருந்து என்ன அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு இலைத்தெளிப்பு செய்யுது. இலைத்தெளிப்புங்கிறது நம்ம ட்ரோனில் அப்ளை பண்ணணும். இப்போ அவர் இந்த ஃபார்மர் பாருங்கள், ஃபுல்லாக ஒயிட் கலரில் பூச்சியாக பறக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் நம்ம இந்த ஃபீல்டு அட்டன் பண்ணோம். இந்த ஃபீல்டில் பார்த்தா இந்த மாதிரி தென்னை மர உரங்கள் பூரா ரூகோஸ் வெள்ளையும் தென்னையும் பாதிச்சிருந்தது. அதே மாதிரி அதுக்கு அடியில் இருக்கிற மரவள்ளி குச்சிகளையும் பாதிச்சிருந்தது. ஆனால் உள்ளுக்கு போகும்போது உங்களுக்கு சாறு உறிஞ்சும் பூச்சி ப்ளஸ்ஸு கள்ளிப்பூச்சி, அதாவது மாவு பூச்சி இது இருந்தது. இதுக்கான தீர்வு இதிலேயே உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக போட்டிருக்கேன். என்ன மருந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணணும், எவ்வளவு அப்படிங்கிறத போட்டிருக்கேன். நீங்கள் மாவு பூச்சியாக இருந்தால் ப்ரொபனோபாஸ் 25 ml பர் டேங்க்கு. அதே மாதிரி அசிபேட் 15 கிராம் பர் டேங்க்கு. அதே போல் இமிடா குளோப்ரிட் 15 மில்லி பர் டேங்க்கு மாவு பூச்சிக்கு. ரூகோஸ் வெள்ளை இருந்தால் ஸ்டார்டின் பவர் அது 25 கிராம் பர் டேங்க்கு. அதே மாதிரி டேண்டட்ஸு 6 கிராம் பர் டேங்க்கு. நீங்கள் இதை ட்ரோன் மூலம் இலைத்தெளிப்பு செஞ்சு இந்த நோய் கட்டுப்பாட்டிலிருந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இதுக்கு நீம் ஆயில் 10,000 ppm ஒரு 25 ml ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சு மரவள்ளியில் உங்களுக்கு ரூகோஸ் வெள்ளையும் மாவுப்பூச்சியும் கட்டுப்படுத்தி விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.